ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும். சூடானதும் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்திக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ரவையை போட்டுக்கலாம். முதல்ல வறுத்து வச்ச ரவை தான். நம்ம இப்போ நெய்யிலேயே இப்படி கிளறும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பக்கத்துலேயே சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கட்டு தண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். நெய்யிலேயே நல்லா வறுத்தெடுத்துட்டு நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதுலேயே 1/4 பங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஏன் சுடுதண்ணி ஊற்றி கிளறேன் அப்படின்னா சாஃப்டாக வெந்துக்கும், அதுக்காகத்தான். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம இனி சுகர் சேர்த்திக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ சுகர் சேர்த்திக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் போட்டிருக்கேன். சுகர் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டால் தான் வாசனையாகவும் இருக்கும். நான் கலர் பொடி சேர்க்கலை, ஏன்னா அது அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்கிறதுக்காக நான் கலர் பொடி சேர்க்கலை. நீங்கள் இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லோ கலரோ ரெட் கலரோ நீங்கள் சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கோங்க. ஜிலேபி பவுடரும்பாங்க. நான் சேர்த்துக்கல, இப்படியே ரியலாகவே இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். நல்லா ரொம்ப நேரம் அந்த தண்ணி வற்ற வரையில் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது நைஸாக வெந்துக்கும். நல்லா சாஃப்டானதையும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஆறாமல் இருக்கும். இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஏலக்காய் முந்திரி திராட்சையெல்லாம் போடுறனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.